இன்னும் ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல அடுத்த நாடகத்தை. வீரத்தமிழச்சி, மானத்தமிழச்சி, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற உண்மையான தமிழச்சி இதான்டா. நான் தூக்கி எரிஞ்சு பத்தியா விஜய் மூஞ்சிலியா? உன் பணம்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, எனக்கு தன்மானம் தான் முக்கியம். 20 லட்சம் ரூபாய் விஜய் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துல இருந்து ஒரு பெண்மணி தூக்கி கொண்டாடுறாங்க அப்படியே. ஸோ எனக்கு அதை பார்த்த உடனே அதை பத்தி சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு இந்த வீடியோ பதிவு. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, ஓகேவா? அதாவது நான் நேரத்தை நினைச்சேன், என்னடா நல்லபடியா நடந்துட்டேன், விஜய் அவர் நினைச்ச மாதிரியே 41 குடும்பங்களையும் சென்னையில் கூப்பிட்டு நல்லபடியா சந்திச்சு அனுப்பிட்டாரு. இவங்க இன்னுமே பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணுவாங்களே பண்ணலேட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க. நேற்று நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வச்சு 20 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்த பெண், விஜய் கிட்ட திருப்பி கொடுத்த பெண் வயலாகிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுறாங்க. முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே, நான் பெண்களை பத்தி தவற விமர்சிக்கிறது கிடையாது. ஆனா சில கேள்வியில மட்டும் அந்த பெண் பேசுறதுக்கு நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்கள்ல ஒருத்தர் தான் இந்த ரமேஷ்ங்கிறவர், அவருடைய மனைவி தான் இந்த இவங்க சங்கவி, இந்த பெண் பேசுறாங்களா இவங்க. சோ இந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட எல்லாரையும் சென்னை அழைக்கும் போது இவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க, தமிழை வச்சுக்கிறது சேர்ந்தவங்க. ஆனா இவங்க நான் வர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ரமேஷ் அப்படிங்கிறவுடைய கூட பிறந்த சகோதரி, அவங்களுடைய கணவர், அவங்க அங்க போயிருக்காங்க, ஓகேவா? இப்ப அதுக்கு தான் இந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அவர் நேர்ல வந்து ஆர்டர் சொல்லுவாங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். சோ ஆனா அவர் இவ்வளவு நாளையும் வரவே இல்லை. இப்ப கடைசியில் எங்களை அங்க வர சொல்றாரு. எனக்கு அது பிடிக்கல, எனக்கு பணம் முக்கியம் கிடையாது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்காமலே அந்த பணத்தை அக்கௌண்ட்ல போட்டாங்க. அதனால இப்ப வருவார் நினைச்சிட்டு இருந்தோம், வரல. ஆனா திருப்பி அந்த பணத்தை அனுப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி எதுக்காக அவங்கள கூட்டு போகணும்? அவங்களுக்கும் எனக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப சண்டை இருக்கு. சோ ஆனா அதனால அதை பயன்படுத்தி அவங்கள கூட்டு போறாங்க. அது தவறு இல்லையா? நாங்க தான் வரமாட்டோம்னு சொல்லிட்டோம்ல, எதுக்கு அவங்கள கூட்டு போகணும் அப்படி இப்படி அந்த பெண் பேசுறாங்க. சோ அப்ப நிருபர் கேட்கறாங்க, அந்த 20 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போட்டாங்களா அவங்க அக்கௌண்ட்ல போட்டாங்க? இல்ல என்னோட அக்கௌண்ட்ல தான் போட்டாங்க, அது தெரியாம போட்டாங்க. சோ நாங்க வந்து சொல்லாமலே போட்டாங்க அப்படின்னு சொல்லுது அந்த பெண், ஓகேவா? இதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். சோ அதுக்கப்புறம் கேக்குறாங்க, அப்போ அந்த கவர்மெண்ட்ல இருந்து வந்து பணம் வந்துச்சாங்க. ஆமா வந்துச்சு. அதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க கேட்டதுக்கு, அது ஜோதிமணி எம்பி, அப்புறம் செந்தில் பாலாஜி, அப்புறம் கனிமொழி, இவங்க எல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஆனா அவருக்கு பத்தி வரவே இல்லை. எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம், எனக்கு பணம் முக்கியம் இல்ல, பணம் கிடைச்சணும் போட்டு எங்களுக்கு கணவர் திரும்ப வந்து போறாரு அப்படி இப்படி பேசினாங்க. இவங்க பேசுற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது சிரிச்ச மேலுக்கு இருக்குன்னு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, என்ன இப்படியா இறந்து போன கணவர் இருக்காரு, இவங்க இவ்வளவுக்குள்ள பேசுறாங்கன்னு சில பேர் கமெண்ட்ல போடுறாங்க. அதுக்கு நான் என்னோட பதில் கேட்டீங்கன்னா, அப்படிலாம் பேசக்கூடாது. எப்ப போய் அப்படி பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளை வந்துட்டு ஒரு தாய் பேசின விஷயம் சர்ச்சை ஆயிடுச்சுல, அதுலயே அந்த பெண் சிரிச்ச மணிக்கு பேசிச்சு. அதுவே ரொம்ப தவறான விஷயம் தான். அது நான் பொதுவாக என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, ஒரு கேமரா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு அது கிராமப்புற பெண்களுக்கு வந்து எப்படி பேசுறது தெரியாது. அது இல்லாம ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா குடும்பத்துல எல்லாரும் அழுதுகிட்டே இருக்குன்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? அதனால அதை விட்டுலாம். ஆனா அந்த பெண் பேசின விஷயங்கள் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம எடுத்து விமர்சிக்கணும். அதாவது சொல்லாம போட்டாங்க பணத்தை, தெரியாம போட்டாங்கிற மாதிரி சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு இது. உங்ககிட்ட அக்கௌண்ட் நம்பரை வாங்காம உங்கள்ட்ட அக்கௌண்ட் பணம் பண்ண முடியுமா? என்னங்க இது? சரி, அப்படி பணம் போட்டாங்கல்ல, அப்படி நீங்க என்ன சொல்லணும்? ஏங்க நீங்க எப்படி எங்களை பார்க்கணும் வர போறீங்க, நீங்க வரும்போது நேர்ல தாங்க, என்னங்க எப்படி அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு இருக்கீங்க அப்படின்னு திருப்பி அப்பயே அனுப்ப வேண்டியதானே? நீங்க அப்பயே கோவப்படுத்தீங்கன்னா நான் உங்களை பாராட்டிருப்பேன். ஆனா அப்போ சொல்லியே அவர் வருவான்னு சொன்னதுனால வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இப்ப வரமாட்டா அவர் அங்க வர சொன்னதுனால கோவத்தில் திருப்பி போட்டாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. சோ இப்படி நமக்கு அந்த அதாவது அவங்க குடும்ப சண்டை இருக்கான். அதனால அவங்க ஏன் அப்படி கூட்டு போறீங்க? எங்க இறந்தவருக்கு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய மனைவி உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க வரல, அவங்களுக்கு உங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன். நீங்க என்ன சொல்லணும்? எங்க எங்களை கூப்பிட்டாங்க, நாங்க போலங்க, அவங்க கூட்டு போனா அதுக்கு நாங்க எங்க பொறுப்பு? யாரே கூட்டி போயிருக்காங்க, நாங்க போகல, நான் தான் இறந்தோடைய மனைவி, நான் இங்க ஏன் கொண்டு தான் பணத்தை போட்டீங்க, நானே போகல அப்படின்னு சொல்லணும். ஆனா எப்படி அவர் அங்க கூட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. சோ மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்றது ரொம்ப ரொம்ப தவறானது. யாரையும் நீங்க மிஸ்யூஸ் பண்ணல, அதனால புரிஞ்சுக்கிடணும். இறந்து போனவங்களுடைய மனைவி நீங்க போகல, ஆனா அவங்களுடைய சொந்த கூட சகோதரி போயிருக்காங்க, ஓகேவா? அவங்க சார்பா ஒருத்தவங்க கூப்பிட்டுருக்காங்க ஆதரவு சொல்றதுக்கு, நீங்க போடலாம், அவளை கூட்டு ஆதரவு சொல்றாங்க. அங்க வேற எதுவுமே பண்ணலையே. அப்புறம் மிஸ்யூஸ்ங்கிற வார்த்தையா அந்த பெண்மணி பேசுறது நமக்கு வேணே பேசுற மாதிரி இருக்கு. சரி, நான் கேட்கறேன் அந்த பெண்ணிட்ட, ஏமா உங்களுக்கே மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா விஜய் வரலன்னா அவ்வளவுக்குள்ள ஒரு கல்லஞ்சக்காரரா இப்படி அவமரியாதை பண்றாள்ல, நீங்க சொல்ற விஷயத்தை பார்த்தா நேர்ல வந்து தரல, அதனால அவர் கொடுத்த பணம் எனக்கு வேண்டாம் திருப்பி பண்ணி சொல்றீங்களே. அவரு இதுக்கு முன்னாடி நீங்களே பாத்தீங்கல்ல, எங்கெங்கெல்லாமோ, அதாவது ஸ்டெர்லைட்டை துப்பாக்கி சூடுல இறந்தவங்களுக்கு கூட குடும்பத்துக்கு கூட இரவோடிகிற வாத 12 குடும்பங்களும் போய் உதவி அவங்க வீட்டா அதை உட்காந்து ஆதரவு சொல்லிட்டு வந்தவர். நீங்களாம் அதை பார்த்தவங்க தானே. உண்மையான விஜய விரும்புற ரசிக்கிற இல்ல விஜய் கட்சி தோழலாம் இருந்தா அவங்களுடைய அரசியல் ஆதரவு வந்து இப்படிலாம் பேசுவீங்களா? என்ன ஒரு மனசு? அப்பா அவர் அங்க வர முடியலன்னா அதுக்கு உண்டான காரணத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியல. நீங்க என்னன்னு தெரியாம இருக்கிறேன். நீங்க சொல்றபடி நான் எடுத்துக்கிறேன். திமுக இருந்து நேர்ல வந்து கொடுத்தாங்க, அதனால நாங்க ஏத்துக்கிட்டேங்கிறீங்களே. நேர்ல வந்து யார் கொடுத்தா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவெல்லாம் வந்தாரு, அந்த கட்சியோட தலைவரா வந்தாரு. ஜோதிமணி எம்பி, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி, கனிமொழி, இவங்க தான் வந்தான்னு சொல்றீங்க. அப்ப உங்களுடைய கருத்துப்படி எடுத்துக்கிட்டா விஜய் அவர்கள் வர முடியலமா? விஜய் கட்சியில வராம அவங்க கட்சி இருந்து புசியா வந்துகிட்டியோ, அருண்ராஜ் இப்படி யாரோ ஒருத்தவங்க கொடுத்து விட்டா நீங்க ஏத்துப்பீங்களா? அது முறையாகுமா? என்ன பேச்சு பேசுறீங்க? அவரால் வர முடியலன்னு அந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்காம எவ்வளவுக்குள்ள அவரு மத்தவங்க தான் பரப்புறாங்கன்னா இந்த விஷயத்திலும் அரசியல் பண்ணணும். நான் ஒரு தனி மனிதன். சோ உங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை பெருசுபடுத்தி இதுல ஒரு விளம்பரம்
அதாவது நீங்க எப்படி உங்களுக்கு அந்த மனசு வருது, உங்க பின்னாடி யார் இருக்காங்க நம்மளுக்கு முழுமையா சொல்ல முடியல. ஏன்னா எப்படி இருக்கீங்க பாருங்க. இல்ல இதை வச்சுக்கிட்டு நாங்க திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு அதை வச்சுட்டு ஒரு பெருசா நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு வழி என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே நம்மளை விட வெளியில இருந்து பாக்குறவங்க விட உண்மையிலேயே அந்த கரூர் அந்த ஸ்டாம்பர்ட்ல சிக்கி அதை உயிரினோடைய குடும்பங்களோட வழின்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களுக்கு தான் அந்த பாதிப்புடைய தாக்கம் அதிகமா இருக்கும். அவங்க தான் விஜயவர்கள் வர்றதுல ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து எவ்வளவு பெரிய சேதம் ஏற்படுத்தினா அவங்க அதெல்லாம் பாதிக்கப்பட்டு அதிகமா வழி அனுபவிச்சவங்க. சோ அப்படிப்பட்டவங்க அதை ரொம்ப விரும்ப. ஆனா நீங்க திரும்ப திரும்ப விஜயவர்கள் வந்து எங்களுக்கு தந்திருந்தா நாங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் தெரியல. சோ அந்த வழி உங்களுக்கு உணரலையாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு தான் அதிகமான வழி இருக்கணும். உங்களுடைய கணவரில் இறந்துருக்கிற அப்போ திரும்ப விஜயவில் வந்தா இங்க எப்படிப்பட்ட ஒரு சேதம் வேற யாருக்காவது ஏதாவது ஏற்படக்கூடாதுங்கிறதுல கவனமா இருப்பீங்கல்ல. சோ ஏன் அப்படி பேசுங்க எனக்கு புரியல. இதனுடைய பின் இருக்கிற அர்த்தத்தை மக்கள் கூடி சேர்ந்து புரிஞ்சுடுவாங்க. சோ என்ன இருந்தாலும் வெளியே வந்தா நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள் மறைக்க முடியும். சோ இந்த நேரத்துல இவங்க பேசுறத நம்ம பாக்குற அதே சமயத்துல இன்னொரு வீடியோ, அதாவது அங்க கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பம் அங்க போயிட்டு வந்தாங்கல்ல, விஜயாவில சந்திச்சுட்டு வந்தாங்கல்ல, அவங்க ஒரு தம்பிகிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. சோ அதை நிறைய பேர் வைரலாக்கல. ஏன்னா அவங்க பேசின ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன், அதையும் நான் இதுல பதிவுன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்கள்ட்ட கேட்கறாங்க, அப்ப சொல்றாங்க, ஏங்க விஜயாவில கூப்பிட்ட உடனே நான் உடனே அங்க போனேன், எனக்கு ஒரு அவசியமே கிடையாது, போடான்ட்டு நாங்க இருந்திருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் நம்மளை மதிச்சு கூப்பிடாரு, சரி போகன்ட்டு தான் நாங்க போனோம். ஆனா அங்க போய் கொஞ்ச நாளே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுங்க. நாங்க ஒரு மாதிரி அது ஏன்னா எங்க காலில் விழுறாங்க மனுஷன், கதறி கண்ணீர் கருதுற அவர் வந்து எங்களுக்கு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்த விஜய் வேற, இப்ப பாக்குற விஜய் வேற. சோ ஒரு மாதிரி அவர் ஒரு மூஞ்சி சரியில்லை, பித்தி ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு அவருக்குள்ள ஒரு மாதிரி அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல் பண்ணதை விட்டுட்டு கொஞ்சம் அந்த ஒரு மாசமா ஒரு மாதிரி இந்த செயல் நிலைக்கே போனது. அவரால் வந்து வெளியில வர முடியல. நல்லா புரிஞ்சுக்கணும். சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எப்படிலாம் சுத்தரிக்கீங்க. ஸோ நேற்று தான் நான் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய வீடியோக்களில், அதாவது கரூர் மக்கள் மேலே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மரியாதை வைக்கணும். கரூர் மக்கள் மட்டும் இந்த விஷயத்தை விஜய்க்கு ஆதரவாக நிற்கலன்னா இங்குள்ள எதிரிகள் வேற மாதிரி விஜய் சாதிச்சிருப்பாங்க இந்த விஷயத்தில். ஆனால் அந்த மக்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு தக்கக்கூடியவங்க அப்படின்னு பேசியிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளேயே இங்கே ஒருத்தங்க இப்படி ஒரு வீடியோ வருது. ஸோ இந்த பெண் பேசுறதை பார்க்கும்போது பணம் பத்தும் செய்யும் அப்படிதான் சொன்னது. இதை அவ்வளோ நம்ம விமர்சிக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் தான் உங்களுடைய கருத்துல கமல்ல பதிவு பண்ணும். ஸோ இன்னும் நிறைய கதறர்கள் நம்ம எவ்வளவுதான் கதலுக்கு பயிற்சி கொடுத்தாலும் அந்த கதல்கள் மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய நோக்கம் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, விஜய் அதோட ஒழிச்சிடணும். இன்னொன்னு திமுகவுக்கு இந்த விஷயத்துல விஜய் விமர்சிச்சு அவங்கள்ட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது இதா இருக்கு. அதுலதான் திமுகவோட அல்ல கைகள், ஏகப்பட்ட கள்ள கைகள், ஓநாய்கள் பயங்கரமா விஜய் சுத்தியே கதறிட்டு கிடங்க, ஒரே கூப்பாடு சத்தம். அதுல இந்த உருட்டு மண் சீமான் இருக்காருல்ல, சோ இவர் எச்சத்தனமா பேசுறாரு. அதாவது ஒருத்தர் ஒரு கட்சியோட தலைவர்னா கொஞ்சம் கூட ஒரு பொது இடத்துல இன்னொரு மாற்று கட்சி சேர்ந்த தலைவர் அது பேசுறதுக்கு ஒரு நாகரிக முறை இருக்குல்ல, என்ன பேசுன்னு கேட்கிறேன். அதாவது இன்னைக்கு பேசுறாரு, என்ன தளபதி, எவன் தளபதி, சொறி சிறங்கள் தான் அவன் தளபதி, இதான் பேச்சா? என்னையா வாய் இது, நார வாய். இதே வாயில தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் தம்பி தூக்கி பிடிச்ச, என் தம்பி மைக்கில் அடிச்சா அதை பிடிச்சி மாநகரத்தில் ஓட்டு பிடிச்சி கேட்டீங்க. அதாவது உங்க கட்சியோட அமைப்பு தம்பி தான் இப்படி நாராசமா பேசுறான்னா இவர் கட்சியோட தலைவர், இவர் தான் ஒருங்கிணை போறாரு. அப்ப என்ன நட்சத்திரத்துல அந்த கட்சி எங்க நீங்களே பாத்துடுங்க. கேவலமா இருக்கு. சரி எப்படிதான் இவங்க முன்னாடி எல்லாம் போறான்னு தெரியல. இதுக்கு மேல இன்னொருத்தர் புதுசா அமிதாப் பாமா ரொம்ப நாளா காணாம இருந்தாரு, இப்ப திரும்ப ஓடி இருக்கு. யார் லொடுக்குப்படி கருணாசவர்கள். அதாவது சினிமால மட்டும் 100 பேர் அடிச்சுட்டு வந்தவங்க ஹீரோ கிடையாது. நிஜத்துல மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து களத்துல இறங்கணும். இதுக்கு முன்னாடிலாம் இறங்கலையா எல்லாரும்? எம்ஜிஆர் இறங்கலையா? விஜயகாந்த் வரலாம், சிவாஜி கணேசன் உருவத்துல பாத்தீங்கல்ல எப்படி தூண்ட விசிறி எப்படி கொடுத்த சரி பண்ணாருன்னு. அப்படி இருக்கணுங்க அப்படின்ட்டு இதை பத்தி நான் ரொம்ப நாளா பேச வச்சிருக்கேன். காலங்காலமா இதே உணவை வச்சு விஜயகாந்த் வச்சு விஜய் அவர்கள்ட்ட விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க. எங்க அவர் கூட்டத்துல நின்று கலைச்சாருன்னா அதை குறைச்சு மதிப்பிடல. அது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட இறப்புக்கு வந்த அந்த ஊர்வலத்துல வந்த ஒரு கூட்டம், புரியுங்களா? அதுலயுமே விஜயகாந்த் அவருடைய தைரியம் இருக்கு, நான் அதை பாடுறேன். ஆனா அதையும் விஜய் அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. இங்க வர்ற கூட்டம் பாத்தீங்களா எப்படி இலசுகள் கூட்டம், அவ்வளவு மத்திய வெறுத்தமா அவரை பார்க்கணும், அவரை தொற்றுன்னு சொல்லி அவ்வளவுக்குள்ள ஆர்வமா இருக்கான். சோ இந்த கூட்டத்தையும் அந்த கூட்டத்தையும் காலங்காலமா கம்பேர் பண்றதே தப்பு. அது வேற இது வேற. முதல்ல ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் நினைக்க கூடாது, புரிஞ்சுக்கிடணும். சோ அவர் வந்துட்டு திரும்ப இங்க வந்திருந்தா கண்டிப்பா பிரச்சனை வந்திருக்கும். திரும்ப கூட தான் இழப்புகள் அதிகமாக இருக்கிற குறைஞ்சிருக்காது. ஸோ அங்கேருந்து ஒருத்தர் செல்ஃபி எடுக்க ஒருத்தர் ஒரு வீடியோ எடுக்க வருவான். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் தான் உடனே இந்த விஷயத்தை வந்து முடிக்கணும். இந்த பிரச்சனையை மேலும் பெருசாக கூடாதுன்னா அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த இடத்துல யார் இருந்தாலும் அப்போ அப்படிதான் தோணும், நம்ம இந்த இடத்துல கூட முதல்ல நம்ம அகட்டு போய் இந்த விஷயம் முடியட்டும், அமரட்டும், நம்ம திரும்ப வரலான்னு. திரும்ப அவர் அந்த இடத்துக்கு வராம இருக்குதான் காரணம். அவர் வரதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாரு, இந்த சூழ்நிலை சரியில்லை, அதனால அங்க கூட சந்திச்சாரு. உடனே ஓடி ஒளிஞ்சிட்டாரு, பயந்துட்டாரு. சரி இவ்வளவுக்குள்ள வக்கனையா பேசுறீங்களா? இது கருணா சொல்றாரு. அதாவது அன்னைக்கு காலத்துக்கு நேரடியா வந்த ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் இரவோடு இரவா வந்தாரு அப்படின்ட்டு. ஏன் அன்னைக்கு கள்ளக்குறிச்சியில 66 பேர் இருந்தார்ல, அன்னைக்கு போக வேண்டியதானே, போனாரா? ஏன் இங்க வர வச்சு எங்கேயா வச்சு பார்த்தாரா? பார்க்கவே இல்லை. ஆனா அதை பத்தி எல்லாம் ஒருத்தம் கூட பேசல. நீங்க நல்லா பார்க்கணும், கவின் கூட இந்த ஆணவ படுகொலையில இறந்தது கூட அவங்களுடைய குடும்பங்களை நேரில் சந்திச்சு இங்க வச்சுதான் பார்த்து பேசினாரு.
சோ இப்படி எந்த விஷயத்துக்குமே அவர் போனதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஆனா இங்க மட்டும் ஓடி வந்தாருன்னா காரணம் இருக்கு. ஏன்னா இதுல அவங்களுடைய ஆட்சியில் நடந்த தவறுன்னு குறிப்பிடறத விடையும் விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காரு. நம்மளை எதிர்த்தாப்புல அரசியல் ஆரம்பிச்சு வந்தவன் இதுல மாட்டிருக்கான். சோ இந்த நேரத்தில் நம்ம போய் நின்னோம்னா என்ன, விஜய் வந்து வர மாட்டார் போயிட்டாரு நம்ம நியூஸ்ல பார்த்துட்டோம், உடனே நம்ம போயிடுவோம். நம்ம போய் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே இமேஜை கூட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க போட்ட கணக்கு தப்பு கணக்கு மாறிட்டு மக்கள் எல்லாரும் உஷாரா இருந்தாங்க. விஜய் இதுக்கு காரணமே கிடையாது, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் எதுவுமே பண்ண முடியல இந்த விஷயத்துல. நாம என்னதான் எதிர்த்து பேசினாலும் எல்லாமே அவனுக்கு சதமா போகும்போது அப்போ இந்த விஷயத்துல அந்த மக்கள் தானே அவங்க ஆதரவான மக்களை யாரையா ட்விஸ்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு தான் அதுக்காக கடின உழைப்பை போட்டு இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னால சொல்ல முடியும். மற்றபடி ஆவணா விஜய் ஓடிட்டாரு, பயந்துட்டாரு. ஆமா, இவங்க பெரிய வீராதி வீரம் சூராதி சூரம்லாம் நிறைய மக்கள் பிரச்சனை களத்துல போய் நின்று அந்த சாதிச்சு கிழிச்சிட்டார்ல. சோ என்ன வேணா நீ கதைட்டு போங்க, மக்கள் தெளிவா இருக்காங்க. நீங்க பேச பேச விஜயாவுக்கு ஆதரவு கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.